ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 3வது நாளாக போராட்டங்கள் நடந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா, ராயலசீமா மண்டலங்களில் 3வது நாளாக கடையடைப்பு போராட்டம் தொடர்ந்தது. இரு மண்டலங்களில் உள்ள பல்வேறு நகரங்களில் பேரணி, சாலை மறியல், மனித சங்கிலி அணிவகுப்பு என பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்தன. விழியா நகரம், சித்தூர், குண்டூர் மாவட்டங்களில் தனியார் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு சில வாகனங்கள் தீ வைத்தும் எரிக்கப்பட்டன. பல இடங்களில் அரசு பேருந்துகளை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தினர். பெரும்பாலான கல்வி, வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன. வெள்ளியன்று பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டன. ஆந்திரா முழுவதும் நீதிமன்றத்தை புறக்கணித்துள்ள வக்கீல்கள் தங்களது போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். ஆந்திராவில் நடந்து வரும் போராட்டங்களால் தமிழகத்திலிருந்து அங்கு செல்லும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஆந்திராவிற்கு இயக்கப்படும் தமிழக மற்றும் ஆந்திர மாநில அரசு பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து 3வது நாளாக கர்னூல், அனந்தபூர், கடப்பா, திருப்பதி மற்றும் திருமலாவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.